ஆக்டர் ரவி மோகன் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு சிங்கர் கனிஷாவோட வந்துட்டு போன விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளா மாறினதை தொடர்ந்து ஆக்டர் ரவியோட மனைவி ஆர்த்தி ரவி அறிக்கை ஒன்ன ஷேர் பண்ணி தன் குழந்தைகளோட அமைதிக்காக தான் மௌனமா இருந்ததாகவும் பட் இதுக்கப்புறம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி ரவி தனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தை பத்தியும் இப்ப பண்ற சில மோசமான விஷயங்களை பத்தியும் பேசியிருந்தாங்க. இது தொடர்ந்து சிங்கர் கனிஷா ஆர்த்தி ரவிக்கு மறைமுகமா பதிலடி கொடுக்கிற வகையில தன்னோட இன்ஸ்டாகிராம்ல சில ஸ்டோரிஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அது மூலமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லட்சியவாதிகளுக்கு உண்மையிலேயே 2 வழிகள் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு ஆதரவான துணையோட இருக்கிறது, இன்னொன்னு துணையே இல்லாம இருக்கிறது. மேலும் இப்ப இருக்கிற நிலையில திருப்தி அடையாதவங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமா இருக்கும்னும், நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த விஷயத்த பார்த்தது போலவே பேசுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில சிங்கர் கனிஷா சில பெண்கள் உண்மையிலேயே அவங்களுடைய தலைய உயர்த்திருக்காங்க. அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடியது எல்லாமே மத்தவங்க கிட்ட அன்பை பாக்குறதும் பரப்புறதும் மட்டும்தான். இது வரைக்கும் எனக்கு வந்த மெசேஜ்ல இது என்ன ரொம்ப கவர்ந்துருச்சுன்னு சொல்லி தனக்கு வந்த தன் ஃபாலோவர்ஸோட மெசேஜ் ஒன்ன கனிஷா தன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய ஃபாலோவர் என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹே கனிஷா, நீங்க நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு பெண் தன்னை பாதிக்கப்பட்ட வலிமையான தாய்னு சொல்லி வெளிக்காட்ட தொடங்குறதால மீடியாஸ் எல்லாம் ஒருத்தர இவ்வளவு சீக்கிரமா மதிப்பிடுறத பார்க்கும்போது ரொம்பவே கொடுமையானதா இருக்கு. அவங்க ஒரு சந்தர்ப்பவாதி. உங்களுக்கும் ரவிக்கும் இருக்கிற நல்ல பெயர்ல களங்கம் விளைவிக்க பாக்குறாங்க. அவங்களுடைய கேவலமான PR ஒர்க்கும் தீய மனசும் ஒரு வாரத்துக்கு மேல தாங்காது. ஏன்னா அவங்களுடைய உண்மையான கலர் சீக்கிரமே வெளியே வரும். அவங்கள பாதுகாக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அனுதாப தந்திரங்களுக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க. சோ அவங்களை இக்னோர் பண்றதுதான் இங்க இப்ப நம்ம பண்ற சிறந்த விஷயமா இருக்கும். நீங்களும் ரவியும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கைய தேர்ந்தெடுக்க எல்லா உரிமைகளுமே இருக்கு. நீங்க யார்கிட்டயும் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க ஒரு வலிமையான சுதந்திரமான பெண். தன்னுடைய அம்மா கூட இருந்து அவங்களுடைய பணத்தை உறிஞ்சி வாழக்கூடிய சிலர் போல நீங்க கிடையாது. ரவி யாரு, அவரு எவ்வளவு உண்மையானவர்ன்றது இங்க பலருக்குமே தெரியும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். சோ ஸ்ட்ராங்கா இருங்க கனிஷான்னு அந்த மெசேஜ்ல சொல்லிருக்காங்க. இது கூடவே ஆர்த்தி ரவிய தாக்கி பேசுற வகையில கனிஷா இன்னொரு ஸ்டோரியையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஆண் கலவரமான உணர்ச்சிகளை கொண்ட பெண்ணால ஈர்க்கப்பட மாட்டாரு. அவருக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய பெண்கிட்ட மட்டுமே அவருடைய இதயம் செல்லும். இந்த பெண்ணோட கனிவுன்றது செயல்திறனா இருக்காது, ஆனா அது ஒரு அமைதியான சக்தியா இருக்கும். அந்த பெண் அவரோட போட்டி போட நினைக்க மாட்டாங்க, அவரை சமநிலையாவே வச்சிருப்பாங்க. அந்த இயக்கத்துல 2 பேருமே தங்களை நிலைநிறுத்தி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்கன்னு சிங்கர் கனிஷா சொல்லிருக்காங்க. சிங்கர் கனிஷாவோட இந்த 2 ஸ்டோரிஸும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.